நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் ஜெப வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் நடக்கிற பாதையில் இப்படித்தான் இதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு, இப்படி தான் தெய்வம் நம்மளுடைய ஆண்டவரும் இப்படி தான் ஜெபிப்பார். பிறகு நம்ம ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். டீச் தேம். நம்மள ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருப்போம். நான் முடித்துடுறேன். பிரியமானவர்களே, பெற்றோர்களாக இருக்கிற, பிள்ளைகளாக இருக்கிற, சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், நீங்கள் ஒன்று கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய முற்பதாக்கள் நமக்காக செய்த பெற்றோர்களின் போதனையை நீங்கள் மறந்துடலாம். அவங்க கற்றுக் கொடுத்த காரியங்களை கூட நீங்கள் மறந்துடலாம். அல்லது திருச்சபை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நீங்கள் மறந்தாலும் நீங்கள், ஆனால் வளர்றது தான், வளர்ந்து கொண்டு தான் இருப்பீங்க. ஆனால் ஒன்று, பெற்றோர்களுடைய வேதனையை மறந்து பிள்ளைகள் வளரவும் முடியாது. நீங்கள் இந்த சபையை மறக்கலாம், சபை ஐக்கியத்தை மறக்கலாம், இயேசுவை கூட நீங்கள் மறந்துடலாம். ஆனால் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக சிலுவையில் அடிபட்டார், உனக்காக மரித்தார். அதை மறந்துட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் வாழ்வு கிடையவே கிடையாது.